Good evening, students. So last time கொடுத்த homework போட்டிங்களா? 106 square. So 3 sums கொடுத்திருந்தேனா? 214 square. 608 square. Answer வந்துச்சா? Chatல சொல்லுங்க பாப்போம். Answer என்ன வந்துச்சுன்ட்டு. Solve பண்ணீங்களா? யாருமே போடலையா? சரி, ஓகே. நோட் பண்ணிக்கோங்க. 106 ஸ்கொயருக்கு 11236. 214 45796. 608 ஸ்கொயருக்கு 369664. ஓகேவா? காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 3 டிஜிட் ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு யாருக்குன்னா டவுட்ஸ் இருக்கா? இல்ல புரிஞ்சுதா? யாருக்காச்சும் 3 டிஜிட்ஸ்ல ஸ்கொயர் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் டவுட்ஸ் இருக்கா யாருக்காச்சும்? அப்படி இருந்துச்சுன்னா சாட்ல சொல்லுங்க. நான் திரும்ப இன்னொரு தடவை சொல்றேன். அப்படி இல்லைன்னா நம்ம நெக்ஸ்ட் போகலாம். சரி, ஓகே. யாருக்கும் டவுட்ஸ் இல்லையா? சரி, ஓகே. நெக்ஸ்ட் போகலாம். அடுத்து கியூப் கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? இது காப்பி பண்ணிட்டீங்களா? எரேஸ் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கியூப். இப்போ ஸ்கொயருக்கு நம்ம 2 டிஜிட் 3 டிஜிட்ஸ் பார்த்தோம், கரெக்டா? தென் அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா கியூப். ஸோ ஃபர்ஸ்ட் 2 டிஜிட்ஸ் நம்பர் பார்க்கலாம். ஸோ இதில் 3 டிஜிட்ஸ் வந்து மோஸ்ட்டாக வராது. ஓகேவா? ஸோ அதனால நம்ம 2 டிஜிட்ஸ் மட்டும்தான் இதில் பார்க்க போகிறோம். ஃபார் 2 டிஜிட் நம்பர்ஸ். ஸோ ஸ்கொயர் தெரிஞ்சாதான் கியூப் போடும்பொழுது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கண்டுபிடிக்க போகிறேன்னா 21 கியூப் கண்டுபிடிக்க போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போது நம்ம என்ன பண்ணால் சேம் மெத்தட் அதே தான். ஸ்கொயருக்கு எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு 2, தென் நெக்ஸ்ட்டு 1. ஓகேவா? கியூப். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கொயருக்கு 2 டிஜிட் போட்டோமா? ஸோ இங்கே கியூபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3. ஏன் அப்படின்னா ஸோ 1 கியூப் வந்து உங்களுக்கு 1 தான் வரும். ஆனால் 9 கியூப் வரும் பொழுது 3 டிஜிட்ஸ் வரும். ஓகேவா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம், இங்கே நம்ம அப் டு மேக்ஸிமம் 3 டிஜிட்ஸ்ன்றனால 3 கோடு போடணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு 2 கியூப் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ 2 கியூப் என்னது? 8. 1ல இருந்து 10 வரைக்கும் கியூப் படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ 2 கியூப் வந்து 8. ஸோ 0 0 8. 1 கியூப் என்னதான்? 1 தான். ஸோ 0 0 1. ஓகேவா? ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்கல்ல கொஷின் என்ன நம்பரோ அந்த நம்பரை நம்ம இங்கே சைடில் எழுதிக்கணும். ஓகேவா? ஸோ கொஷின் என்னது? 21 கியூப் தானே? ஸோ 21 எழுதிட்டு மல்டிப்ளிகேஷன் அடுத்து என்ன பண்ணோம், இதே மாதிரி சேம் நம்ம ஃபர்ஸ்ட் தனித்தனியாக எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுவோம்ல, அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 2 into 1 2, 2 into 3 6. அப்போ 21 into 6.
126. ஸ்கொயரில் நம்ம என்ன பண்ணுவோம், டைரெக்டாக மல்டிப்ளை பண்ணி அதை அப்படியே இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். க்யூவில் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டெப் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, அந்த மல்டிப்ளை பண்ண நம்பரோட கொஷின் என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதை சேர்த்து மல்டிப்ளை பண்ணும். ஓகேவா? ஸோ 21 into 6, 126. சேம் அதே மாதிரி தான். ஸோ யூனிட் டிஜிட்டை விட்டுட்டு ரிமைனிங் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணும். 126. ஓகேவா? ஃபைனலாக ஆட் பண்ணும். 9, 2, 6, 1. ஓகேவா? ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ 21 cube is equal to 9261. ஓகேவா? புரிஞ்சுதா? காப்பி பண்ணிக்கோங்க. இன்னும் 2 சம்ஸ் பார்க்கலாம். இது காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி 1ல இருந்து 10 கியூப் வரைக்கும் எழுதிக்கோங்க. ஸோ 1 cube 1, 2 cube 8, 27, 55. ஓகேவா? ஸோ 10 கியூப் வந்து 1000 தான். அது பிரச்சனை இல்லை. 3 ஜீரோஸ் போடணும். ஓகேவா? அதுதான் காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணியாச்சா? நெக்ஸ்ட் இன்னொரு சம் பார்க்கலாம். செகண்ட் சம் 16 கியூப். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு 16 தனியாக எழுதிக்கணுமா? ஸோ 1க்கு 3 டிஜிட், 6க்கு 3 டிஜிட். ஸோ 1 கியூப் என்னது? 001 தான். கரெக்டா? ஸோ 6 கியூப் என்னது? இப்போ தானே பார்த்தோம், 216. ஸோ 3 டிஜிட்ஸ் வந்துருச்சா? ஸோ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். நெக்ஸ்ட்டு என்ன கொஷினோ அதை இங்கே சைடில் எழுதிட்டு இன்டூ 1 into 6, 6, 6 into 3 என்னது? 18. ஸோ 16 into 18 என்னன்னு பார்க்கணும். ஓகேவா? ஸோ 6 8s are 48. பேலன்ஸ் 4, 12, again 16. ஸோ அப்போ என்ன வரும்? 288. ஓகேவா? ஸோ அப்போது யூனிட் டிஜிட்டை விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கிறத அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணும். ஃபைனலாக ஆட் பண்ணும். 6, 9, 10 வரும், 1, 4. இப்போ ஆன்சர் என்னது? 4096. ஸோ 16 கியூபோட ஆன்சர் 4096. புரிஞ்சுதா எப்படி போடணுன்றது? நீங்கள் ஒரு சம் சால்வ் பண்ணுறீங்களா?
ஸோ 52 கியூப். சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். ட்ரை பண்ணுங்க இதே மெத்தடில். ஆன்சர் வந்துச்சா எல்லாருக்கும்? 140608. புரிஞ்சுதா? ஸோ இந்த 52 கியூபை 5 தனியாகவும் 2 தனியாகவும் எப்பவும் போல பிரிச்சுட்டு 5ஓட கியூப் என்னது 125, 2ஓட கியூபு 8. கரெக்டா? தென் நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே எழுதணுமா? 52 இன்டூ 10, 5 2s are 10, 10 இன்டூ 3 30. ஸோ இங்கே 0 இருக்கனால 0 அப்படியே போட்டு பேலன்ஸ் 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 3 2s are 6, 3 5s are 15. அப்போ ஆன்சர் என்னது 1560. ஸோ யூனிட் டிஜிட்டை விட்டுட்டு அதை சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனலாக ஆட் பண்ணும். அவ்வளோதான். புரிஞ்சுதா? எட்டு 31 கியூப் போடுங்க பார்ப்போம். சரி போட்டு ஆன்சர் சொல்லுங்க. 31 கியூப். ஆன்சர் வந்துச்சா? ட்ரை பண்ணுங்க பார்ப்போம். இதே மெத்தடில் போட்டு சாட்டில் ஆன்சர் சொல்லுங்க. அதுதான் மேம் நானும்
ஓகே வெரி குட் 29791 கரெக்ட் ஓகேவா எனக்கு சேட் ஆப்ஷன் காட்டலை ஓகேவா சாரி ஸோ கியூப் புரிஞ்சுதா நெக்ஸ்ட் போகலாமா நெக்ஸ்ட் ஸோ கியூப்ல வந்து 3 டிஜிட்ஸ் வராது ஓகேவா ஸோ அதனால 2 டிஜிட்ஸ் நம்பர்ஸ் மட்டும் ட்ரிக் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் ஸ்கொயர் ரூட் ஸோ இப்போ அதே அப்படியே உல்டாவா ஓகேவா ஸோ ஸ்கொயர் ரூட்ல கொடுத்தாங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கிறது ஈஸியா அப்படின்னு பார்க்கலாம் ஸோ நீங்க நார்மலா 1ல இருந்து 20 வரைக்கும் படிச்சிருப்பீங்க கரெக்டா ஸோ அதுல ஸ்கொயர் ரூட் கொடுத்தாங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் மேபி அதுக்கு மேல 3 டிஜிட்ஸ் 4 டிஜிட்ஸ் வரைக்கும் போச்சுன்னா ஸ்கொயர் ரூட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஓகேவா ஸோ அதுல ஃபர்ஸ்ட் வந்து 4 டிஜிட் நம்பர் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் வந்து இப்போ ஏபிசிடி அப்படின்னு ஒரு 4 நம்பர் இருக்கு ஓகேவா ஸோ இந்த சாரி 4 டிஜிட்ஸ் இருக்கு ஸோ இந்த 4 டிஜிட்ஸ் வந்துச்சுன்னா ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2 டிஜிட்ல தான் வரும் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ஒருவேளை உங்களுக்கு ரூட்ல 4க்கு மேலே போச்சுன்னா ஓகேவா 4 எபோவ் போச்சுன்னா ஆன்சர் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்ஸ்ல வரும் ஓகேவா இது சும்மா கான்செப்டுக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ 5 டிஜிட்ஸ் கிட்ட போச்சுன்னா உங்களுக்கு எத்தனை டிஜிட்ஸ் வரும் அப்படின்னா ஆன்சரில் 3 டிஜிட்ஸ் வரும் 4 வந்துச்சுன்னா 4 அப் டு 4 வரைக்கும் 2 டிஜிட்ஸ் வரும் ஓகேவா நெக்ஸ்ட் அடுத்து என்ன தெரிஞ்சிருக்கணும்னு பார்த்தீங்கன்னா யூனிட் டிஜிட் தெரியணும் ஸோ யூனிட் டிஜிட் அப்படின்னா ஒன்றும் இல்லை நம்ம வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரூட் ஆஃப் 121 ஸோ ரூட் ஆஃப் 121 நமக்கு என்னன்னு தெரியும் 11 தெரியும் இட் மீன்ஸ் 11 ஸ்கொயர் தான் எனக்கு என்னது 121 கரெக்டா இப்போ இந்த இடத்துல நான் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா இந்த லாஸ்ட் டிஜிட் இருக்கு பார்த்தீங்களா இதான் யூனிட் டிஜிட்னு சொல்லுவாங்க ஸோ இந்த யூனிட் டிஜிட்டை வச்சே எனக்கு என்ன நம்பர் வருது லாஸ்ட்ல வரும்ன்றதை நான் கண்டுபிடிக்கலாம் ஓகேவா ஸோ இந்த கான்செப்ட் வந்து இதுக்கப்புறம் பின்னாடியும் வரும் ஓகேவா ஸோ அதனால யூனிட் டிஜிட் கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இங்கே லாஸ்ட் டிஜிட் நம்ம கொஷின் என்ன கேட்டிருக்காங்களோ அதை வச்சு நம்ம ஆன்சரில் என்ன வரும் அப்படின்றத கண்டுபிடிக்கலாம் ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா முதல்ல அதுக்கு எகெயின் மறுபடியும் 1ல இருந்து 9 ஸ்கொயர் வரைக்கும் தெரியணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 ஸ்கொயர் என்னது 1 2 ஸ்கொயர் 4 3 4 3 ஸ்கொயர் 9 4 ஸ்கொயர் 16 5 ஸ்கொயர் 25 6 ஸ்கொயர் 36 7 ஸ்கொயர் 49 64 81 100 ஓகேவா இப்போ இங்க பாருங்க லாஸ்ட்ல 1 முடியறது எத்தனை நம்பர்ஸ் இருக்கு இங்க 1 முடியுதா எகெயின் இங்க நார்மலா 1 ஸ்கொயர்னா 1 கரெக்டா அப்போ எனக்கு கொஷின்ல 1 முடிஞ்சது அப்படின்னா எந்த நம்பர் வர சான்ஸ் அதிகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல எய்தர் 1 வரலாம் அப்படி இல்லைன்னா என்ன வரலாம் 9 வரலாம் ஓகேவா அதே மாதிரி அடுத்து என்ன இருக்கீங்க 4 இருக்கா இங்கேயும் 4 இருக்கா லாஸ்ட் நம்பர் மட்டும் பார்த்தா போதும் ஓகேவா ஸோ இங்கேயும் 4 இருக்கா ஸோ அப்போ 4 வந்துச்சுன்னா நம்ம கிளாஸ்ல என்ன வரும் எய்தர் 2 வரணும் அப்படி இல்லைன்னா 8 வரணும் அதே மாதிரி 9 9 வந்தா 3 வரும் அப்படி இல்லைன்னா 7 வரும் ஓகேவா அதே மாதிரி 6 6 லாஸ்ட்ல வந்துச்சுன்னா 4 ஆர் 6 பட் 5 வந்துச்சுன்னா நம்ம கண்ணை மூடிட்டு என்ன போட்டுடலாம் 5 போட்டுடலாம் ஓகேவா ஸோ 5க்கு என்னதான் 5 தான் ஓகேவா சார் இதை தான் யூனிட் டிஜிட் கான்செப்ட்னு சொல்லுவாங்க ஓகேவா ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா ஸோ இது அப்படி தெரிலனாலும் நீங்கள் அந்த டைமில் இந்த மாதிரி ஸ்கொயர்ஸ் எழுதி பார்த்துட்டு என்னென்ன நம்பர் வரும் அப்படின்னு போடலாம் ஓகேவா 1 9 2 8 3 7 4 6 5 5க்கு 5 தான் வரும் ஓகேவா ஸோ அப்போது இந்த கான்செப்ட் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா நெக்ஸ்ட் இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஓகேவா இது மட்டும் ஞாபகம் தான் ஓகே ஓகேவா ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஷின் ரூட் ஆஃப் 1849 இப்போ இங்க பாருங்க 1849 வரும் பொழுது ஸோ 4 டிஜிட்ஸ் இருக்கு நமக்கு அப்போ ஆன்சர் கண்டிப்பா எத்தனை டிஜிட்ல தான் வரும் 2 டிஜிட்ல வரும்
கரெக்டா? ஸோ எக்ஸு ஒய். இப்போ என்ன பண்ணணும்னா இதை வந்து ஸ்கொயர் ரூட் அப்படின்றனால ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு 2 நம்பர் இருக்குல்ல லாஸ்ட்லேருந்து அதை இப்படி பிரிச்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு லாஸ்ட்லேருந்து 2 நம்பரை தள்ளி இப்படி பிரிச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு இப்போ இந்த சைட் ரைட் சைடு முதல்ல முடிக்கணும். ரைட் சைடில் லாஸ்ட்டு டிஜிட் இருக்குல்ல 9. ஸோ 9 வந்துச்சு அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக லாஸ்ட்டில் என்ன நம்பர் வரும்? ஒன்று 3 வரணும், அப்படி இல்லைன்னா என்ன வரணும்? 7. கரெக்டாக? ஸோ அப்போ எனக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ நான் இங்கே என்ன போட்டுக்கிறேன்னா 3 ஆர் 7 இப்படி போட்டுக்கிறேன். ஓகே, எய்தர் 3யும் வரலாம் லாஸ்ட்டில், இல்லைனா 7 வரலாம். ஏன்னா 3 ஸ்கொயர் வந்தாலும் 9 தான் வரும், 7 ஸ்கொயர் வந்தாலும் 49. ஸோ 9 தான் லாஸ்ட்டில் வரும். கரெக்டா? இப்போ நெக்ஸ்ட் அடுத்து லெஃப்ட் சைடு இந்த நம்பர் பார்க்கணும். இப்போ இங்கே என்ன நம்பர் இருக்கு? 18 இருக்கா? இப்போ இந்த 18ஓட நியரஸ்ட் ஸ்கொயர் என்னன்னு பார்க்கணும். இப்போ இங்கே பாருங்க 18ஐ விட கம்மியாவோ இல்லை அதே நம்பரில் ஸ்கொயர் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ 18 கிடையாது, பட் 18ஐ விட சின்ன ஸ்கொயர்னா அது என்ன ஸ்கொயர்? 4 ஸ்கொயர். கரெக்டா? ஸோ அப்போ இங்கே 4 எங்கேயோ எழுதிக்கணும். ஓகேவா? அடுத்த ஸ்டெப் என்னன்னா இப்போ இந்த 4 கண்டுபிடிச்சோம்ல அதோட அடுத்த நம்பர் மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். ஸோ 4 5s என்ன வருது? 20. கரெக்டா? பட் ஆனால் எனக்கு கொஷினில் இங்கே என்னதான் இருக்கு? 18 தான் இருக்கு. அப்போது நான் மல்டிப்ளை பண்ணதை விட எனக்கு கொஷின் வந்து சின்ன நம்பர். கரெக்டா? அப்போது நம்ம இங்கே என்ன போடணும்னா 43. எதுக்காக இந்த மாதிரி மல்டிப்ளை பண்ணி பார்க்குறோன்னா இப்போ எனக்கு இங்கே 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ நியரஸ்ட் ஸ்கொயர் 4ன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஒன்று 43 வரலாம். இந்த ரெக்கார்டு அனுப்புவாங்க. ஓகேவா? அப்படி உங்களுக்கு மறுபடியும் போடும்போது கன்ஃபியூஸ் ஆச்சுனாலும் நீங்கள் திரும்ப எடுத்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த ரெக்கார்ட்ஸ் உங்களுக்கு வரும், குரூப்பில் அனுப்புவாங்க. ஓகேவா? ஸோ டவுட் இருந்தாலும் நீங்கள் மறுபடியும் ஒரு தடவை பார்த்துக்கலாம். சரியா? ஸோ அப்போது இங்கே வந்து எய்தர் 43 வரலாம், இல்லைன்னா 47 வரலாம். கரெக்டா? 2 ஆப்ஷன் இருக்குது இப்போ எங்கிட்ட. அப்போ நான் இந்த 2ல் எதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா இந்த 4ஓட அடுத்த நம்பரை மல்டிப்ளை பண்ணி பார்க்குறேன். ஸோ 4 × 5 என்னது? 20. ஆனால் எனக்கு கொஷின் என்ன தான் கொடுத்துருக்காங்க? 18 தான் இருக்குது. அப்போனா இதை விட 18 வந்து சின்ன நம்பர். அப்போ இங்கே ஆன்சர்லேயே நம்ம என்னன்னு தான் எடுக்கணும்? சின்ன நம்பர் தான் எடுக்கணும். ஓகேவா? ஸோ அப்போது எனக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 43. ஸோ ரூட் 1849ஓட ரூட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 43. ஓகேவா? இது காப்பி பண்ணிக்கோங்க. இன்னும் 2 3 சம்ஸ் சொல்லித்தரேன். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, ரூட் ஆஃப் 1296. ஸோ 4 நம்பர்ன்றப்போ கண்டிப்பாக 2 நம்பர் தான் வரும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? 2 டிஜிட் தள்ளி கோடு போடுறோம். ஸோ இங்கே லாஸ்ட்டில் எனக்கு என்ன இருக்குது? 6 இருக்குது. கரெக்டா? ஸோ அப்போ 6 இருந்துச்சுன்னா என்ன ஆன்சர் வரலாம் லாஸ்ட்டில்? ஒன்று 4ஆல் முடியணும், இல்லைன்னா 6ஆல் முடியணும். கரெக்டா? ஸோ எய்தர் 4 ஆர் 6. கரெக்டா? இப்போ இந்த கான்செப்ட் முடிஞ்சிருச்சா? இப்போ அடுத்து 12 கிட்ட வாங்க. ஸோ 12 அப்படின்றது பர்ஃபெக்ட் ஸ்கொயரில் வராது. அப்போ 12 விட சின்ன நம்பர் இங்கே என்னது? 9. கரெக்டா? ஸோ அப்போ 9ன்றது எதோட ஸ்கொயர்? 3ஓட ஸ்கொயர். ஓகேவா? அப்போ இங்கே 3 வரும். ஓகேவா? ஸோ 3 ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ எய்தர் 34 இல்லைன்னா 36. பட் இப்போது 2 ஆப்ஷன் இருக்கிறனால நம்ம என்ன பண்ணுறோம்? அதுக்கு அடுத்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணி பார்க்குறோம். ஸோ 3 × 4 என்னது? 12. கரெக்டா? இப்போ பாருங்கள், இங்கே நமக்கு
மல்டிப்ளை பண்ண ஆன்சரும் கொஷினில் இருக்கிற ஆன்சரும் எப்படி இருக்கு? சேமாக இருக்கு. ஓகேவா? சேமாக இருந்தாலோ இல்லை நம்ம கொடுத்துருக்கிற நம்ம மல்டிப்ளை பண்ண நம்பரை விட நம்ம கொஷினில் இருக்கிற நம்பர் பெரிய நம்பராக இருந்தாலோ பெரிய நம்பர் தான் எடுக்கணும். ஓகேவா? அப்போ ஆன்சர் என்ன வரும்னா 36. புரியுதா? எய்தர் எய்தர் சேம் நம்பராக வரணும், அப்படி இல்லைன்னா கிரேட்டர் நம்பர். ஓகேவா? ஸோ இது எது வந்தாலும் நம்ம எந்த நம்பர் தான் எடுக்கணும்? கிரேட்டர் நம்பர் தான் எடுக்கணும். ஓகேவா? ஸோ நாம் கொஷின் மல்டிப்ளை பண்ணதை விட கொஷினில் சின்ன நம்பர் இருந்துச்சுன்னா சின்ன நம்பர் எடுக்கணும். புரிஞ்சதா? காப்பி பண்ணிக்கோங்க. இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? சிம்பிளிஃபிகேஷன் சம்ஸ்லலாம் நிறைய ரூட்ஸ் வரும்போது இது நீங்கள் மைண்ட் கால்குலேஷன்லேயே போட்டு முடிச்சிடலாம். இப்போ இந்த தேர்ட் சம் பாருங்க, 2025. ஸோ எகெயின் போட்டுரும். இப்போ இங்கே லாஸ்ட்ல என்ன இருக்கு? 5 இருக்கு. 5 இருந்தால் நமக்கு லாஸ்ட்ல ஆன்சர் என்ன தான் முடியும்? 5ல தான் முடியும். கரெக்டா? அப்போ இங்கே ஆப்ஷனே இல்லை, 5 தான். ஸோ ஈஸியாக போட்டுடலாம். அடுத்து இங்கே என்ன இருக்கு? 20. ஸோ 20யோட நியரஸ்ட் இங்கே என்ன இருக்கு? 4. கரெக்டா? ஸோ அப்போ டைரெக்டாக என்ன போட்டுடலாம்? 45. இங்கே ஏன் நம்ம அடுத்த நம்பர் கூட மல்டிப்ளைலாம் பண்ணவே தேவையில்லை. ஏன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு ஆப்ஷன் தான் இருக்கே, 5 தான் இருக்கு. ஓகேவா? ஸோ 2 ஆப்ஷன் இருந்தால் தான் அதுக்கு அடுத்து வர நம்பரோட மல்டிப்ளை பண்ணி சின்ன நம்பரா பெரிய நம்பரான்னு பார்க்கணும். ஸோ இங்கே ஆன்சரே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். லாஸ்ட்டாக என்ன தான் வரும்? 5 தான் வரும். ஸோ டேரெக்டாக 20யை விட சின்னதாக எதோட ஸ்கொயர் இருக்கோ அதை எடுத்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ லாஸ்ட்டில் 5 வந்துச்சுன்னா ரொம்ப ஈஸி. ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பாருங்க, 3 9 6 9. ஸோ 9 வந்துச்சுன்னா லாஸ்ட்ல என்ன வரும் உங்களுக்கு? எய்தர் 3 வரும், அப்படி இல்லைன்னா 7 வரும். கரெக்டா? இப்போ நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்கு? 39. 39ஓட நியரஸ்ட் ஸ்கொயர் என்னது? 6 ஸ்கொயர். ஸோ 6. தென் 6 இன்டூ 7 போட்டால் என்னது? 42. 42வை விட என்னோட கொஷின் எப்படி இருக்கு? சின்ன நம்பராக இருக்கு. ஸோ அப்போ ஆன்சர் என்னது? 63. ஓகேவா? ஈஸியாக இருக்கா? ஸோ இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இது காப்பி பண்ணிக்கோங்க. இதோ ப்ராக்டிஸ் கொஷின்ஸ் தரேன். ஸோ 3 டிஜிட்ஸ் நம்பர் வந்தாலும் அதே கான்செப்ட் தான். லாஸ்ட்ல இருந்து 2 டிஜிட் தள்ளி எடுக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 576. ஸோ நான் 2 நம்பர் தள்ளி எடுக்கிறேன். ஸோ 6 வரும் பொழுது நமக்கு எய்தர் ஆப்ஷன் 4 வரும், அப்படி இல்லைன்னா என்ன வரும்? 6 வரும். கரெக்டா? ஸோ இப்போ 5. 5ஐ விட சின்ன ஸ்கொயர் என்னது? 4. ஸோ 4க்கு என்னது? 2 ஸ்கொயர். அப்போது 2 இன்டூ 3 என்னது? 6 வருது. ஆனால் 6ஐ விட கொஷினில் இருக்கிற நம்பர் சின்னது. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 24. ஓகேவா? ஸோ 3 டிஜிட்ஸோ 4 டிஜிட்ஸோ லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் எல்லாத்துக்குமே லாஸ்ட்லேருந்து 2 டிஜிட் தள்ளி பிரிக்கணும். ஓகேவா? ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கண்டுபிடிக்கணும். ஒரு 3 கொஷின் தரேன், சால்வ் பண்ணிட்டு சொல்லுங்கள்.
சால்வ் பண்ணுங்க பாப்போம். கரெக்ட். 1521க்கு 39. நெக்ஸ்ட் வெரி குட். 54 then 65. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? யாருக்காச்சும் டவுட்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் இப்போ அதுவே 3 டிஜிட்ஸ்ல ஒரே ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். மெத்தட் அதே தான். நான் உங்களுக்கு எதுக்கு 20 வரைக்கும் படிக்க சொன்னேன்னா இதுதான். ஓகேவா? ஸோ இதில் 3 டிஜிட்ஸ் நம்பர் வரும்பொழுது அப்போதான் கண்டுபிடிக்க ஈஸியாக இருக்கும். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 179556. ஸோ இப்படி கொடுக்குறாங்க. ஸோ 5 டிஜிட் நம்பர் வந்துச்சுன்னா நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ 5 டிஜிட்ஸ் வந்தாலே ஆன்சரில் நம்மளுக்கு எத்தனை டிஜிட்ஸ் வரும்? 3 டிஜிட்ஸ். அதே ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. ஸோ யூனிட் டிஜிட்டை வச்சு லாஸ்ட் நம்பரை கண்டுபிடிச்சிடலாம். பேலன்ஸ் வச்சு நம்ம இது அதுக்கு முன்னாடி என்ன நம்பர் வரும் அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பாருங்க 6 இருக்கா? ஸோ 6 இருந்துச்சுன்னா எய்தர் என்ன வரும்? 4 ஆர் 6. கரெக்டா? இப்போ 179. ஸோ 179ஓட நியரஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 13 ஸ்கொயர் வரும். ஸோ 13 ஸ்கொயர் தான் 169. கரெக்டா? ஸோ அப்போது நமக்கு ஆன்சர் என்ன தான் வரும் இங்கே? அதுக்கு பக்கத்துலனா 13 தான் வரும். பட் ஆனால் 134ஆ 136ஆன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன பண்ணோம்? அதே கான்செப்ட் தான். 13 இன்ட்டு 14. ஸோ 13 இன்ட்டு 14 மல்டிப்ளை பண்ணால் 182 வரும். 182 விட நம்மளுக்கு கொடுத்துருக்கிற கொஷின் வந்து சின்ன நம்பர் தான். கரெக்டா? அதனால 134 தான் ஆன்சர். ஸோ அப்போ ஆன்சர் என்னன்னா 134. ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணதை விட கொஷின்ல இருக்கிற நம்பர் சின்ன நம்பர். ஸோ அதனால நம்ம இங்கேயும் என்னதான் எடுக்கணும்? சின்ன நம்பர் தான் எடுக்கணும். ஸோ 134. புரிஞ்சுதா? இது கண்டுபிடிங்க. 14641. இது காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ இந்த செஷன் க்ளோஸ் ஆயிரும். ஓகேவா? இல்லைன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. திரும்பவும் இது க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் லாகின் பண்ணுங்க. ஓகேவா? எந்த ஸ்கொயர்? சரி, ஓகே.